திருமயம் அருகே செங்கேரி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியை வேறு ஊராட்சியுடன் இணைக்கப் போவதை கண்டித்து 150க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அரிமளம் ஊராட்சிக்கு உட்பட்ட செங்கேரி ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கேரி ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயவரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. ஊராட்சியை பிரிப்பதற்கு பொதுமக்களிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் வெளியான இந்த அறிவிப்பினால் வருங்காலத்தில் செங்கேரி ஊராட்சி இல்லாமல் போகும் எனவும், இதனால் செங்கேரி ஊராட்சியின் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும், மேலும் ஒன்றாக இருந்த ஊராட்சி பொதுமக்களிடையில் பிரிவு ஏற்படுவதாகவும் கூறி சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முயன்றும் அரசு தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்காதை கண்டித்து செங்கேரி ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டனர். அரிமளம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வருங்காலங்களில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஏன்னா அந்த வார்டு வர்றதுனால செல்லே பேர் வரும். இது இந்த இடம் நம்ம அந்த கிரிக்கெட் போட்டல் இருக்குல்ல, அந்த கிரிக்கெட் போட்டல் இடம் இந்த 1ஆம் நம்பர் ராயரகுடால சமுத்திரங்கிறது. இப்ப நீங்க நம்ம அந்த முகத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனாம்பட்டி போகுது பாத்தீங்களா, மேனாம்பட்டி ரோடு ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கு. நம்ம செங்கேரிக்குள்ள ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அது செங்கேரின்னு இருக்க ராஜாராம் போட்டு ஆரம்பிச்சா அந்த அது மட்டும் தான் அவங்களோட அந்த நம்மளோட இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. ராயா மாத்தி வச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், 95-96 எலெக்ஷன் வந்துச்சு, உள்ளாட்சி எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி நியமன எலெக்ஷன் மாதிரி உள்ளாட்சிக்குள்ள நம்மளே முடிவு எடுத்து கிராம சபை நம்ம இன்னைக்கு எப்படி கிராம சபை நடக்குறோம் அதே மாதிரி மக்கள் முடிவு எடுக்கிறது தான் அன்னைக்கு தலைவர். 96 தான் எலெக்ஷன் நடக்க வேண்டாம். நம்மளே ஆய்குடியை பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது நம்மள்ட்ட கருத்து கேட்கணுமா இல்லையா? இப்ப என்னன்னா இது ஃபுல்லா நம்ம நல்லா கேட்டுக்க, இந்த கலர் ஃபுல்லா நம்ம இந்த இடையில உள்ள ராயரகுடால சட்டம் ராயாரத்துக்கு போயிருது. 8 ரூபாய் வரி இதுவரையும் ராயாரத்துல வசூல் பண்ணல. முதல் முறையா கலெக்டர் போட்ட 6 நாள் 19/12/2023 அன்னைக்கு கலெக்டர் போட்ட 6 நாள் முதல்னு நம்ம ராயரகுடால சமுத்திர கிராமத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரி கொஞ்சம்லாம் இல்ல. இந்த ஏரியா ஃபுல்லாவே வயக்காடுங்க. நம்ம ஏரியா நம்ம ஊருக்கு நம்மளை பத்தி நம்ம அதை மீட்டெடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு 28 யூனியன் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கீங்க லெட்டர். அனுப்பிச்சிட்டு திருப்பி அந்த லெட்டருக்கு பதில் வந்துரு. திருப்பி யூனியன் ஆபீஸ்ல பதில் அளவை 3ஆம் தேதி அளக்குறாங்க. அளந்துட்டு செங்கிரை வருவாய் கிராமம் அந்த வருவாய் கிராமம் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணுங்கிற ஆள் வந்தோன்னு சொல்லுவோங்கிறக்காண்டி வெயிட் பண்ணேன். நான் டாக்குமெண்ட் எடுத்துட்டு என்னென்ன நான் அனுப்பிச்சிருக்கேன், யார்கிட்ட பேசியிருக்கேன், இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னால முடிவு எடுக்க முடியல. இதுக்கு நீங்க தான் எல்லாரும் உட்கார்ந்து அடுத்து என்ன பண்ணுவோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். போட்டாத்தான் போச்சு, இதுக்கான தீர்வு கிடைக்குமாங்கிறது அடுத்துதான். நம்ம என்ன பண்ணுவோங்கிறத அதை முடிவு எடுக்கணும்ல. சும்மா வெட்டித்தனமா 6 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம். அவங்கள்ட்ட தான் முடிவு எடுக்கணும். எல்லாத்தையும் கேட்டு தான் இது பண்ணுவோம். நம்ம நோட்டிபிகேஷன் 95 நோட்டிபிகேஷன் 26/5/95 நோட்டிபிகேஷன் ஒன்றும் கிடையாது. அதனாலதான் நம்மகிட்ட கருத்து கேட்கணும்னு சொல்றேன். இப்ப ராயவரத்துக்கு பிரச்சனை கிடையாது. அதுவோட அப்படியே அந்த மேப் படி போட்டுருவாங்க. அது பிரச்சனை கிடையாது. செங்கீரையும் ஆய்குடியும் உருவாகுது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. செங்கீரிலிருந்து ஆய்குடி பஞ்சாயத்து உருவாகுது. அப்ப நம்மகிட்ட கருத்து கேட்கணும். நீங்க எந்த சைடு போறீங்க? ஆய்குடியும் உருவானாலும் அந்த ஆய்குடி பக்கத்தை கேட்கணும். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. 95 புதுக்கோட்டை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் நோட்டிபிகேஷன்ல 95 நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல நம்ம அரிமளம் ஊராட்சி 32 பஞ்சாயத்துல நம்ம செங்கீரை, ராயாபுரம், நம்ம ஆயங்குடி 3 பஞ்சாயத்து எல்லாம் எல்கே பிரச்சனை இருக்கு. அந்த எல்கே பிரச்சனை எப்படின்னா, நான் இந்த மேப்பை பாருங்க, இது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா எங்கள் செங்கீரையில இருந்தது. இந்த செங்கீரையில ஒரு நோட்டிபிகேஷன் 95 நோட்டிபிகேஷன்ல தவறுதெல்லாம் அச்சிடப்பட்டது. நான் எந்த அதிகாரியும் தப்பா சொல்லல, எந்த அரசியல்வாதியும் தப்பா சொல்லல. தவறுதெல்லாம் அச்சிடப்பட்டது 95 நோட்டிபிகேஷன்ல.
நீங்களா ஒரு பூதிப்படியா ஒரு நம்பரை கொடுத்து என்னோட கிராமத்தை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆயங்குடிக்கு பாதி போகுது, இதுல பாதி ஆயங்குடிக்கு போகுது. ராயரகுநாத சமுத்திரம் வருவாய் கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு, எங்களுக்கு 2 வருவாய் கிராமம், செங்கீரை வருவாய் கிராமம் ஒன்று, ராயரகுநாத வருவாய் சமுத்திர வருவாய் கிராமம்னு 2 வருவாய் கிராமம் சேர்ந்ததான் செங்கீரை ஊராட்சி. எங்களோட ஊராட்சியிலேருந்து ராயரகுநாத சமுத்திரம் வருவாய் கிராமத்திலேருந்து ஒத்த ரூபா வருவாய் இதுவரையும் அதர் பஞ்சாயத்துக்கு போனது கிடையாது. முதல் முறையா இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் 19/12/2023 கரெக்டா இந்த டேட்ல கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறாங்க சுப்பிரமணியன் பாலிடெக்னிக்கு. இந்த இடம் வந்து சுப்பிரமணியன் பாலிடெக்னிக்கு இருக்கிற இடம் வந்து ராய ரகுநாத சமுத்திர கிராமத்துல இருக்கு. இந்த கிராமம் வந்து நோட்டிபிகேஷன் படி ராயாவரத்துக்கு சொந்தம். அதனால இங்க உள்ள வருவாயை தூக்கி நீங்க ராயாவரத்துல கட்டலாம்னு சொல்லி ஒரு வருமானம் எங்கோட்டு 2023/12 மாசம் எங்கோட்டு 2 லட்சம் ரூபாய் வருமானம் போகுது. அவங்க இந்த 2 லட்சம் ரூபாய் வருமானம் மட்டும் இல்ல, ஒரு 3 வருஷம் பெண்டிங்ல போட்டு ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. மொத்தம் 6 லட்சம் ரூபாய் வருமானத்தை அங்க கொண்ட ஊராட்சியில கட்டிட்டாங்க. சம்பந்தமே இல்லாம எங்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கலாம். ஒரு நோட்டிபிகேஷன்ல ஒரு திருத்தம் செய்யும் போது இப்ப பால்டகனி மாத்தினது ஒரு திருத்தம் தான். அந்த திருத்தம் செய்யும் போது மக்கள்கிட்ட கருத்து கேட்காம ஏன் இப்படி பண்றீங்க, அதை தவறுன்னு சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே இந்த கோட்டூர்னு ஒரு ஊர்ல ஒரு கேஸ் ஒன்று நோட்டிபிகேஷனை சேலஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. 2012 கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது 2023 4ஆம் மாசத்துல முடிஞ்சிருக்கு. அந்த நோட்டிபிகேஷன்ல சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்ச் பண்ணவருக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு. நான் எத்தனை வருஷம் நான் காத்து இருந்து என் பிரச்சனையை முடிக்கிறது. இந்த 3 இதை கொடுத்து நீங்க வருவாயை ஃபுல்லா மக்களை மாத்தல, வருவாய் மட்டும்தான் நாங்க மாத்திரம் சொல்லி வருவாய் மட்டும் மாறுனுச்சுன்னா மக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இப்ப 6 லட்சம் ரூபாய் வருமானம் எங்களுக்கு திண்டமா போயிருக்கா போலையா? எங்கள்கிட்ட நோட்டிபிகேஷன்ல நீங்க தவறு பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க ரைட்டு நோட்டிபிகேஷன் தவறு பண்ணல, ஏன் நீங்க அமல்படுத்தல? அமல்படுத்த வேண்டிய கலெக்டர் அமல்படுத்தணும்ல, அதை அமல்படுத்தல. 2023 28 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஞான உதயம் எங்க இருந்து வந்துச்சு? எங்களை கேட்காம மக்கள்கிட்ட கருத்து கேட்கணுமா? கேட்கறது இல்லையா? மக்கள்கிட்ட கருத்து கேட்காதனால இந்த உண்ணாவிரம் தான். இப்பவும் எங்களுக்கு இதுக்கான விமர்சனம் பிறக்குமாங்கிறது தெரியல, சத்தியமா தெரியல. இந்த மூணு ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லியிருக்கா நோட்டிபிகேஷன்ல. அதுல வந்து எங்களுக்கு 3 வார்டு வரும். அந்த 3 வார்டுலயும் நிரந்தரம் எல்லாருமே கம்ப்ளீட் வர மாட்டாங்க. இந்த நோட்டிபிகேஷன் படி முக்காவாசி இடம் ஆயங்குடிக்கு போகுது. ராயரகுநாத சமுத்திரம் நோட்டிபிகேஷன் படி ராயரகுநாத சமுத்திரம் ராயவரத்துக்கு போகுது. நாங்க எதை வச்சுக்கிட்டு நாங்க பஞ்சாயத்து நடத்துறது? இந்த காடு செங்கீரை காடு வந்து வரலாறு மிகுந்த காடு, தமிழ்நாட்டிலே பெரிய காடு. எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைல நான் படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றேன். இந்த தமிழ்நாட்டில் பெரிய காடுன்னு சொன்னா செங்கீரை காடு, பிரான்மலை காடு, நார்த்தாமலை காடுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அந்த காடு வரலாறே போயிடுச்சு. அன்னைக்கு பூப்பு காடுன்னு அறிவிக்கிறாங்க, அரிமளம் பூப்பு காடுன்னு சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க. எங்க வரலாறு மறைஞ்சு வச்சா எங்க ஊராட்சி இல்லாம போயிடும். விட்டாந்த 3 இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எங்க இன்னைக்கு நீங்க போங்க, மேப் எடுத்து பாருங்க. செங்கீரை ஊராட்சியும் போடுங்க, 4 மேப் வரும். ராயர் ஊராட்சியும் போடுங்க, 1 மேப் வரும். ராயர் ரகுநாத சமுத்திரம் போடுங்க, 1 மேப் வரும். புரியுதா? இந்த 5 மேப் எங்கள்கிட்ட இருக்கும். 5 மேப்ல 2 மேப் ஆயங்குடி பிரச்சனையே இல்லாம வசூல் பண்ணிக்கிருக்காங்க. எங்களுக்குள்ள சண்டை இல்ல, நோட்டிபிகேஷன்ல இருக்கிறத திருத்தம் செய்யணும். எங்கள்கிட்ட இருக்கிறத எங்கள்கிட்ட வரணும். ஒரு வரைமுறை பண்ணி எல்கை வரையறை செய்யணும். வரைமுறையே இல்லாம இந்த 3 பஞ்சாயத்துக்கு எல்கை வரையறை பண்ணியிருக்கு. அதை வரைமுறை பண்ணி எங்களுக்கு பிடிக்காத விஷயத்த எங்கள்கிட்ட திணிக்காதீங்கன்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. நோக்கம் இதுதான். ஆமா, அவங்க வந்து நான் கேட்டேன், கிராம இருங்க ஒரு நிமிஷம், வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட நான் கேட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்ல பிரச்சனை வந்த பிறகு ஆயங்குடி நோட்டிபிகேஷன் படி ஆயங்குடிக்கு எந்தெந்த குக்கிராமம் வருது, ராயாவரத்துக்கு எந்தெந்த குக்கிராமம் வருது, செங்கீரைக்கு எந்தெந்த குக்கிராமம் வருதுன்னு குறிச்சு கொடுங்கன்னு. எனக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்படிலாம் எங்களுக்கு விளக்கம் இல்லை. எங்களுக்கு புலன் நம்பர் மட்டும்தான் இருக்கும், வருவாய் கிராம அடிப்படையில் தான் இருக்கும்னு எனக்கு தகவல் உரிமை சட்டத்தில் எனக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த ஏரியாலாம் எந்த ஏரியா குக்கிராமத்தில் இருக்குன்னு அவங்களே என்கிட்ட சொல்லட்டும். நான் ராயங்குடி ஊராட்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நம்பர் போட்டிருக்காங்கல்ல, அது எந்தெந்த குக்கிராமம்னு சொல்லட்டும். 2019 எலெக்ஷன், சரி 95ல் மாற்றினீங்க. 2019 எலெக்ஷன் ஏன் எங்களை வந்து இந்த மக்களை மட்டும் ராயரகுநாத சமுத்திரம் மக்கள் எல்லாரையுமே குறிப்பிட்ட இந்த பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் அதை பதில் சொல்லாம அதை கடந்து போறேன். நீங்க கேட்டது என்ன? எனக்கு அவங்க வந்து மேனாம்பட்டி விளக்கு, செங்கீரை வடக்கு தெரு, பத்தைக்காடு, ஆலங்குடி 4 கிராமம் காட்டியிருக்காங்க. இந்த வருவாய் கிராமத்தில் நான் கேட்டதுக்கு காட்ட மாட்டேன்ட்டாங்க.
போச்சு ராயாவரத்தோட. ஆனா வந்து அவங்க காட்டி இருக்கிறது ராயாவரத்தோடன்னு காட்டியிருக்கிறது இந்த ராயரகுநாத சமுத்திரத்தில் உள்ள மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா வந்து ஆயங்குடி கெஜெட் படி ஆயங்குடியில் இருக்கு. அவங்க இதுவரையும் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. நாளைக்கு ராயாரம் பண்ற மாதிரி ஆயங்குடி பண்ணாங்கன்னா என் ஊராட்சியில் எதுவுமே இருக்காது. மக்கள் அப்படியே இருக்கா, வருவாய் பூரா அவங்க பக்கம். ஆமா, அது இல்ல, அவங்க நாளைக்கு கேஸ் போட்டா மக்களும் அங்கே தானே போகணும். எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுக்கு தான் இங்க வந்து போங்க. புரியுதா? ஊராட்சியவே காலி பண்ற நோக்கத்தோட ஒரு சம்பவம் நடக்குது. எங்களுக்கு விருப்பம் இல்ல. அந்த விருப்பம் இல்லாததை நீங்க நுழைக்காதீங்க. நீங்க செய்த தவற நீங்களே திருத்தம் செய்யுங்க. நாங்க எந்த அதிகாரியும் குறை சொல்ல வரல, எந்த அரசியல்வாதியும் குறை சொல்ல வரல. எங்களுக்கான பிரச்சனை எங்களுக்கு தீர்வாகணும், அவ்வளவு மட்டும்தான். ஆமா, எங்களோட ஊராட்சி பகுதியை எந்த சூழ்நிலையிலையும் அடுத்த ஊராட்சி நீங்க விடுவீங்களா? உங்களோட சொத்தை நீங்க விடுவீங்களா? எங்களோட சொத்தை அடுத்தவங்க பறிக்கிறதுக்கு நாங்க விட முடியுமா? அதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்க அதனாலதான் உட்கார்ந்துருக்கோம். உங்களுடைய 6 ஊரா இது கவுன்சில் அப்படி இருக்கணும். வார்டு 6 உறுப்பினர் வார்டு மெம்பரு. எங்களுக்கு எங்க இந்த செங்கிரை வருவாய் கிராமத்தை மொத்தம் 4 மேப் விடுங்க. இல்லங்க, அப்ப அப்படிதாங்க நீங்க வரையறையே பண்ண முடியும். வரையறை இல்லாம நீங்க எப்படி நீங்க கிராமத்தை நடத்துவீங்க? 6 வார்டு இருக்காது. இது எப்படி இருக்கும்? நோட்டிபிகேஷன் படி போனீங்கன்னா எனக்கு 2 வார்டு தேர்றதே பெருசு. என் கிராமமே இல்லாம போயிடும். திருமையன் தொகுதியில செங்கீரை சரகம், செங்கீரை வட்டம், செங்கீரை வருவாய் கிராமம். இந்த காடு எஸ்எப் உள்ள 4500 ஹெக்டரும் செங்கீரை காடும் தான் வரும். புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி எப்படி பல ஊரா போச்சோ, ராமநாதபுரம், கரூர், சிவகங்கை, இப்படி பஞ்சாயத்தோடைய வார்டு எல்லாமே ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும்னு எல்லா மக்களும் விரும்புகிறோம். இப்போ இந்த பஞ்சாயத்தை பொறுத்தவரை ஆலங்குடி, ராயரகுநாத சமுத்திரம்னு சொல்கிற பகுதி, மேனாம்பட்டி, செங்கீரை, இது பூரா இருக்குது. இந்த பத்தக்காடு இதில் வந்து ஒரு பகுதியை பிரிக்கிறவங்கள தான் இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து நாங்கள் வேறு இன்னொரு பஞ்சாயத்துக்கு அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் ஆகணும். இது மக்களுக்கு பிடிக்கல. அது அதிகாரிகளாக செய்த கோளாறு போல இருக்குது. அதை வந்து அதிகாரிகளே நீக்கி எப்போதும் இருக்கிற மாதிரி செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் சின்னதாக உள்ள கோரிக்கை. ஆனால் எங்களுக்கு வந்து பல பிரச்சனை இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் கட்டியிருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு ராயவரம்னு வைப்பாங்க. எங்கள் ஊருக்குள்ளே செங்கீரைக்குள்ளே இருக்கிற பாலிடெக்னிக்கு ராயவரம்னு பேர் வைப்பாங்க. எங்கள் ஊர் ஃபாரஸ்ட்டுக்கு, அதாவது காடு, இது வாராப்பூர் காடும் செங்கீரை காடும் தான் புதுக்கோட்டையில் மிகப்பெரிய காடு தான். புவியியலோ வரலாறு எல்லாத்துலேயுமே இருக்கு வராது. இதை வந்து இப்போ வந்து அரிமளம் ஃபாரஸ்ட்டு மாற்றுறாங்களா? எங்கள் ஊருக்குள்ளேயே ரேஞ்ச் ஆஃபீஸுக்கு வந்து ராயரம் சரகம்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அதிகாரிகள் செய்கிற கோளாறு. அதிகாரிகள் படிச்சுட்டு வர்றாங்களா வரலையான்னு தெரியலை. அவங்களுக்கு இந்த வரலாற்று செயல் வந்து வரலாறு, இந்த புவியியல் பற்றி தெரியலை. ஒன்று அவங்க நல்ல அதிகாரிகளை வச்சு இதுக்கு உள்ள பேரை வைக்கணும். எப்படி ஒரு மனிதருடைய உறுப்பை வந்து எடுத்து வீசினாக்கா பாதிக்கப்படுறோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மக்கள் பூரா எங்களுக்கு வந்து மன கஷ்டமாக இருக்குது. ஆலங்குடிங்கிற ஒரு ஊர் வந்து தனியாக போகுது அப்படின்னு எப்போதும் எங்களோடவே இருந்த ஊர். இது இந்த செங்கரைக்கு உள்ளேயே வந்து தெற்கு தெரு, இந்த வடக்கு தெரு, இதெல்லாம் வந்து பாதி பகுதி வந்து போயிடுது. இவ்வளவு தூரத்துக்கு போகுது. ராயரகுநாத சமுத்திரம் போயிருவீங்க. அதை அந்த மாதிரியான சிக்கல்களை வந்து மக்கள் விரும்பலை. மக்கள் விரும்புகிற மாதிரி